தம்பி, உன் ஃப்ரெண்டு இறந்து போனதுக்காக நேத்து நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசின. அவ மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியோ அதை விட அதிகமாகவே என் பேத்தி மேல நான் பாசம் வச்சிருக்கிறேன். அவளுடைய பாதுகாப்பை நினைச்சுதான் உனக்கு உதவ முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனா நேத்து நீ பேசின வார்த்தைகள் என் மனசையே மாத்திடுச்சு. இப்ப சொல்றேன், நடந்த மோசடிக்கு முழு காரணம் மந்திரி அம்பலவாணன் தான். அவனுடைய சிபார்சுல தான் எந்தவித ஷூரிட்டியும் இல்லாம இவ்வளவு பணத்தையும் நாங்க லோனா கொடுத்தோம். பெனிஃபிட் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், இது எல்லாத்துக்கும் தயாளன் தான் பினாமி ஓனர். ஆனா எல்லா பணத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்ட உண்மையான ஓனர் மந்திரி அம்பலவாணனும் அவருடைய ஆட்களும் தான். இது சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி வர்ற ஜனவரி மாசம் 1ஆம் தேதி உன் கையில தர்றேன். ஆனா இந்த நியூஸை முதல்ல நீ உன் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும். அப்படி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆதாரங்களை நான் உங்ககிட்ட தருவேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் தான் இந்த ஆதாரங்களை உனக்கு கொடுத்தேங்கிற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அம்பலவாணனுடைய ஆட்களால என் பேத்திக்கு ஏதாவது ஆபத்து வரலாம் என்ன வரும். அப்படி எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சார், நிச்சயமா முடியும் சார். கண்ணா, என்னம்மா? நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். என்ன விசேஷம்? நேத்தி ஜோசியர்கிட்ட ராதாவோட அப்பா பேசியிருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதி நாள் நல்லா இருக்குதான், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. வெக்கத்தை பாரு. சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஓகே தானே? ஆக்சுவலா எனக்கு டபுள் சந்தோஷம். எப்படி? 1ஆம் தேதி நம்ம கல்யாண நாள் மட்டும் இல்ல, நான் என் ஃப்ரெண்டுக்கு செஞ்ச சபதத்தை நிறைவேற்ற போற நாள். என்ன சொல்ல வரீங்க? சென்னை பெனிஃபிட் ஃபண்ட் திவால் ஆனதுனால தானே நம்ம பிரியா சூசைட் பண்ணிக்கிட்டா? ஆமா. அதுக்கு காரணமானவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள வர 1ஆம் தேதி நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறாத, வர 1ஆம் தேதி காலையில நான் கழுத்துல தாலி கட்டும் போது என்ன யாருக்குமே தெரியாது. ஆனா அன்னைக்கு ஈவினிங் என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. என்னம்மா கண்ணனை பார்க்க போயிருந்தேன், என்ன சொன்னாரு? அவருக்கு ஓகே தான். ஆமா, ஏன் இப்ப கண்ணன் அதிகமா இங்க வருதுல? அதுவாப்பா, சென்னை பெனிஃபிட் ஃபண்ட் கம்பெனி திவால் ஆச்சுல்ல, அதுக்கு காரணமானவங்களை பத்தி கண்ணன் பத்திரிகையில எழுத போறாரா, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஓ அப்படியா? இத பத்தி வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல. ஒன்னு செய், கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. சரிப்பா. ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். என்ன கண்ணன், சென்னை பெனிஃபிட் ஃபண்ட் கம்பெனி பத்தி நியூஸ் போட போறீங்களாமே? ஆமா சார். நான் கூட படித்தேன். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா சுருட்டிருக்காங்க. பாவம் 2 லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார், இந்த பெனிஃபிட் ஃபண்ட் திவால் ஆனதுக்கு காரணமானவங்களை நான் வர 1ஆம் தேதி எக்ஸ்போஸ் பண்ண போறேன். இந்த ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க பேர்லாம் வெளியில் வராது கண்ணன். ஏன்னா இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களே, அவங்க பேர் பத்திரிகையில் வரதை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனால தான் சார் நான் இதில் இறங்கியிருக்கேன். நான் இந்த பேனாவை படிச்சதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு நியூஸுக்காக தான் சார். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐடி படிச்சுட்டு 30-40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பேன். இந்த நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கண்ணன், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை பகிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால இந்த நியூஸை நீங்க வெளியிட வேண்டாம். இது என்னோட விருப்பம். சார், இப்பெல்லாம் ஒரு பத்திரிக்கைக்காரன் மேல கை வச்சா மற்ற பத்திரிக்கைக்காரங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க என் மேல உள்ள அக்கறையில சொல்றீங்க. டோன்ட் வரி, ஒன்றும் ஆகாது. ராதா, நேற்று கண்ணன் பேசுனது கொஞ்சம் கூட சரியில்லை. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ உங்க அப்பா சொல்றதுதான் சரின்னு படுது. கண்ணன் இந்த காரியத்தில் இறங்கினான்னு வச்சுக்க, அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால நீ பாதிக்கப்படுவ. எனக்காக ஒரு காரியம் பண்ணுவேமா? நீங்க இந்த நியூஸ் எழுதுறது அப்பாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தேவையில்லாத ஒரு வம்ப நம்ம எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும்? ராதா, நீயும் சரி உங்க அப்பாவும் சரி ஸ்டேட்டஸ் பார்க்காம இவ்வளவு விட்டு கொடுத்து போகும்போது அட்லீஸ்ட் உங்களுக்காக கண்ணன் கொஞ்சமாவது விட்டு கொடுக்கலாம்ல. ஆபத்து வரும் தெரிஞ்சு ரொம்ப விலை கொடுத்து வாங்கலாமா?
எதுக்காகடா எங்களை அடிக்கிறீங்க? யார் அவங்கள அமிச்சது? சொல்றா. அன்னைக்கு காலேஜுக்கு வெளியில ராதாவை காப்பாத்துறதுக்காக நான் சொல்றது இப்போவாது புரியுதா? இதுக்காக தான் நான் பயந்தேன். தயாரன் ஆபீஸ்ல நடந்த கல்யாணம் பத்தி எழுதிருக்கே இப்படி செஞ்சிருக்காங்களே, நாளைக்கு அந்த மினிஸ்டர் பத்தி எழுதினா என்ன நடக்கும்? நிதானமா யோசிச்சு பாருமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமாப்பா? போலீஸ் என்னமா போலீஸ்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கு. இந்த கண்ணன் கிட்ட படிச்சு சொன்னேன். ஆமா மாமா. அவன் கொஞ்சம் கூட கேட்கல ரோஹித். அஞ்சுதல் அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுவாங்க. பயப்பட வேண்டிய விஷயம். அப்பா டேப்லெட் எடுத்துறேன். டேப்லெட் இருக்கு. பாழாம நினைச்சோடி உங்க அம்மா போனதுல இருந்து. இந்தாங்க மாமா. தண்ணி குடிங்க. அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏன் அங்கிள் டென்ஷன் ஆவறீங்க? நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க. டென்ஷன் ஆகாம என்ன பண்றது ரோஹித்? என் பொண்ணோட உசிரை நீ 2 தடவை காப்பாத்திருக்க. முதல் தடவை காப்பாத்துறதுக்கே நான் ஒன்னும் செய்யல. இப்ப 2ஆவது தடவையா காப்பாத்திருக்க. நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலப்பா. என்ன மாமா நீங்க போய் இப்படி பேசுறீங்க? நான் எம்பிஏ படிச்சிருந்தோம், ஒருத்தனை எனக்கு வேலை கொடுக்காத போது நீங்க வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்ன வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு நன்றி எல்லாம் சொல்லி என் மனசை புண்படுத்தாதீங்க மாமா. நான் உங்க வீட்டுல இருக்கிற நாய் மாமா. நான் என் கடமையை தான் செஞ்சேன். உங்களுக்காகவும் உங்க பொண்ணுக்காகவும் நான் என் உயிரை கூட கொடுப்பேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பாக்குறது ரொம்ப கஷ்டம் ரோஹித், ரொம்ப கஷ்டம். ராதா, உன் மெசேஜ் படிச்சேன். ரவுடிங்லாம் ஏன் உங்களை அடிக்க வந்தாங்க? எல்லாம் உங்களாலதான். என்னடையா? அப்பதான் உங்களை ஏத வேண்டாம்னு சொன்னார்ல, அதனால தான் தயாளன் எங்களை அடிக்க ஆள் அனுப்புனான். தயாளன் தான் அடிக்க ஆள் அனுப்புனான்னு நீ எப்படி சொல்ற? ரோஹித் அடிச்சு கேட்டதுல ஒருத்த எல்லாத்தையும் கொட்டிட்டான். கண்ணன், எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் யதார்த்தமாவும் சிந்திக்கணும். எனக்கு அடிபட்டதை கேட்ட உடனே எங்க அப்பாக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு. நான் ஈவினிங் வந்து உங்க அப்பாவை பாக்குறேன். அப்பாவை பாக்குறது இருக்கட்டும் கண்ணன். அப்பா சொன்ன மாதிரி பெனிஃபிட் ஃபண்ட் கேஸ பத்தி எழுதாதீங்க. அதனால நிறைய பிரச்சனை வருது. ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க என்ன உண்மையாவே லவ் பண்றீங்களா? ஆமா. என்ன கல்யாணம் பண்ணி காலம் பூரா வச்சு காப்பாத்துவீங்களா? நிச்சயமா. அப்படின்னா இந்த பெனிஃபிட் ஃபண்ட் கேஸை இதோட விட்டுருங்க. உங்க கூட என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்க தான் நான் தயாரா இருக்கேனே தவிர நீங்க தேவையில்லாம விலை கொடுத்து வாங்குற ஆபத்து பங்கு போட நான் தயாரா இல்ல. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க பத்திரிக்கை முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ராதா, ராதா, தயாளன் அடிக்க ரவுடிகளை அனுப்புவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அரசியல்ல இதெல்லாம் சகஜங்க. இதெல்லாம் பார்த்து நாம பயந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கேட்டா நேத்து நீங்க பேசினதுதான் கரெக்ட். நீங்க சொல்றீங்க, ராதா என்னடா நான் முக்கியமா இல்ல பத்திரிக்கை முக்கியமான முடிவு பண்ணுங்கங்கறா. கண்ணன், நாம எல்லாம் மிடில் கிளாஸ். ஒரு மிடில் கிளாஸோட பிரச்சனைய இன்னொரு மிடில் கிளாஸால தான் உணர முடியும். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஏமாந்தவங்க எல்லாருமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க தான். ஆனா ஏமாத்தினவங்க யாரு? ராதா மாதிரி பணக்கார ஆளுங்க. ராதாவுக்கு என்ன? அவ எது கேட்டாலும் அவங்க அப்பா உடனே வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ உங்க மேல ஆசைப்படுறா, அதான் அவ அப்பா உங்களை வாங்க பாக்குறாரு. இந்த விஷயத்துல நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்க போட போற இந்த செய்தினால சமுதாயத்துல பல பேருக்கு நல்லது நடக்க போகுது. இந்த மிரட்டலுக்குலாம் நீங்க பயந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு என்னைக்குமே நீதி கிடைக்காது. என்னமோ கண்ணன், என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேன் கண்ணன். டைம் ஆச்சு. பாய் ரோஹித்.